ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாத்துக்கும் ஒரு வணக்கத்தை போட்டுட்டு இன்றைக்கி வந்துட்டு என்ன பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா, முதல்ல ஃபஸ்ட்டாக உங்களுக்கு வந்து நான் ஒரு சாரி சொல்லிக்கிறேன். என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னாக்கா, நேற்று வந்து போட்டிருந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா, லாஸ்ட்டில் வந்து மைக்கில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சார்ஜ் இல்லைன்னு நினைக்கிறேன். சார்ஜ் போட்டு தான் விட்டுருந்தேன், கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் வந்து போட்டேன். ஆனால் என்ன ரீசன் தெரியல, சார்ஜ் வந்து கம்மியாயிடுச்சு. ஸோ நான் வந்து பேசினது இடையில வாய்ஸ் வந்து பிரேக் ஆகிருக்கு. அது நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் போட்டிருக்கீங்க. கமெண்ட்ஸ் வந்து படித்ததுக்கப்புறம் தான் எனக்கே வந்து தெரிஞ்சுது. அதனால் ரொம்ப ஒரு கஷ்டமாயிடுச்சு. ஐயோ என்னடா நம்ம இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே ரிவைண்ட் பண்ணி கேட்பேன். ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அன்ஃபார்ச்சுனேட்லி என்னால் அது வந்து பண்ண முடியல. ஸோ எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து ஒரு சாரி சொல்லிக்கிறேன். அப்புறம் 2-3 பேர் அப்படி தான் போட்டிருந்தீங்க, அம்மா இந்த மாதிரி வாய்ஸ் வந்து சரியாக கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் தான் ஃபஸ்ட்லேருந்து அப்படியே ரிவைண்ட் பண்ணி பார்க்கும்பொழுது ஆமாம் வாய்ஸ் கொஞ்சம் இதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து இன்றைக்கி வந்து மெயினாக எதுக்காக வீடியோ போடணும், ஐயோ மறந்துட்டேனே. இப்போ தானே பார்த்துட்டு வந்தேன், திரும்ப வரும்பொழுது கூட மொபைல் பார்த்துட்டு வந்தேன். என்ன போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா, அம்மா உங்களுக்கு வந்து 2 பொண்ணுன்னு சொல்லி சொன்னீங்க. ஸோ 2 பொண்ணுங்களுக்கு உண்டான பாண்டிங் வந்து எப்படி, அவங்க 2 பேர்த்துக்கும் உங்களுக்கு உண்டான பாண்டிங் வந்து எப்படி, நீங்கள் வீட்டில் வந்து ஜாலியாக இருப்பீங்களா, பொண்ணுங்களோட எப்படி இருப்பீங்க, இல்லை நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான மதரா, இல்லை ரொம்ப ஜாலி கேரக்டர்னு சொல்லி போட்டிருக்கீங்க. நான் ஜாலி கேரக்டர்னு சொல்லி தான் உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு வீடியோவில் வந்து சொன்னேன். இருந்தாலும் வந்து பரவாயில்ல. என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சின்ன பாப்பாவும் சரி, நான் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் வந்து ஸ்ட்ரிக்ட்டுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னாக்கா 2 பேர்த்துல ஒன்றா அம்மா அப்பா 2 பேர் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், ஒன்றா அம்மாட்ட ஸ்ட்ரிக்ட் இருக்கணும், இல்லைன்னா அப்பாட்ட ஸ்ட்ரிக்ட் இருக்கணும். கரெக்டாக? ஆனால் என் 2 பிள்ளைங்களும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பா தான் கரெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அவங்க அப்பாட்ட வந்து பார்த்திங்கனாக்கா என்ன சொன்னாலும், பிள்ளைங்க வந்து என்ன சொன்னாலும் அவன் கோவன்றது வந்து படவே மாட்டான் அவங்க அப்பா. ஆனால் நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா எனக்கு கோவம் வரும். ஆனால் ஒரு சிலர் மாதிரி இந்த ஒவ்வொரு நாளும் கோவப்படுவாங்க இல்லையா, அந்த மாதிரி படிச்சுருக்க மாட்டேன். பிள்ளைங்க ஏதாவது தப்பு பண்ணாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா, தப்புனா பெரிய தப்பு கிடையாது. என்னென்னா வீட்டில் ஏதாவது வேலை செய்ய, அதை செய்ய இதை செய்யினாக்கா செய்ய மாட்டாங்க சில நேரத்தில். எனக்கு அந்த வேலை இருக்குது இந்த வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அவங்க பாட்டிகிட்ட. ஸோ நான் வந்து ஏதாவது ஒன்று சொன்னால் டக்குன்னு வந்து செஞ்சுருவாங்க. நான் வந்து இப்போ காலையில் வேலைக்கு போய்ட்டு சாயந்தரம் தானே வருவேன். ஸோ அவங்க பாட்டிகிட்ட தான் வந்து 2 பேர்த்தையும் விட்டுட்டு போயிருப்பேன், எங்கள் மாமியார்கிட்ட. அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு வேலை சொல்கிறாங்க, ஏதோ ஒரு பாத்திரமே வேலை சொல்கிறாங்க, ஒரு பெட்டே மடிக்க சொல்கிறாங்க, ஒரு காய்கறியே கட் பண்ண சொல்கிறாங்கன்னா, என்னால் முடியாது, நான் படிக்கணும், எனக்கு வேலை இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்களாம். அப்படி தான் வந்து அவங்க பாட்டி தான் வந்து ஏமாற்றுவாங்க, என்னையும் வந்து ஏமாற்ற மாட்டாங்க. ஏன்னா நான் வந்து என்ன சொல்லுவேன், போட்டு அடி சாத்தி எடுத்துருவேன். ஆனால் டெய்லி நான் வந்து பார்த்துட்டு டெய்லி வாட்ச் பண்ணுவேன், என்ன பண்ணுறாங்க எது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு எனக்காவது ஒரு நாள் கொஞ்சம் அதிகமாக குறும் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது வந்து பார்த்திங்கனாக்கா முகத்துலலாம் அடிக்க மாட்டேன். ஏன்னா பொம்பளை பிள்ளைங்க இல்லையா, நாளை பின்னைக்கு இன்னொருத்தருக்கு வந்து கட்டி கொடுக்கறது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா காயம் அது இதெல்லாம் ஆகக்கூடாது. என்றைக்குமே பொம்பளை பிள்ளைங்களை வந்து ரொம்ப பலமாக வந்து அடிக்கவே கூடாது. அதனால் என்ன பண்ணுவேன்னா, முட்டி போட்டு கீழே முட்டி போட வச்சு, ஏன்னா எங்கள் அப்பா வந்து ஆர்மியில், எங்கள் அப்பா வந்து எங்களுக்கு அந்த பனிஷ்மெண்ட் தான் கொடுப்பாரு. என்னன்னாக்கா கீழே வந்து கல்லுப்பு வந்து கீழே போட்டு அது மேலே முட்டி போட்டு கையில் வந்து என்ன பண்ணுவார், அம்மிக்கல் நம்ம அம்மி அரைப்போம் இல்லையா, அந்த புடி இருக்குல்ல, அந்த புடி வந்து கொடுத்து கை வந்து இப்படி கீழெல்லாம் இறக்கக்கூடாது, நல்லா ஸ்ட்ரைட்டாக இப்படி தூக்கி நிறுத்தணும். கொஞ்சம் கீழே இறக்கணும்னா பெல்ட் எடுத்து நல்லா அடிப்பார். ஆனால் அப்போ எங்கள் அப்பா வந்து அன்னைக்கு வந்து எங்களை அடிக்கும் பொழுது எனக்கு வலிச்சது, என்னடா அப்பா இப்படி அடிக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அன்னைக்கு வாங்கின அடி தான் வந்து இன்ன வரைக்கும் எங்களை வந்து கரெக்டாக ஒரு குறிக்கோளை ஒரு நேர்கோட்டிலேயே கொண்டு போயிட்டு இருக்க காரணம். ஒரு பயம், இப்படின்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி. ஒருத்தர் கொண்டாங்கன்னா அவங்கள்ட்ட இவ்வளோ தான் லிமிட் பேசணும், வீட்டுக்கே யாராவது வந்தாங்கன்னா அவங்கள்ட்ட இப்படி தான் நடந்துக்கணும், வெளியில் போகிறோம், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தோன்னா ஃப்ரெண்ட்ஸாகவே இருந்தாலும் அவங்கள்ட்ட ஒரு லிமிட் வந்து ஃபாலோ பண்ணணும் கொள்ளணும். பொம்பளை பிள்ளைங்க இருந்தாங்க அப்படின்னாக்கா அந்த 6 மணி வெளியில் போகிறாங்களா வராங்களா ஃப்ரெண்ட்ஸோட இருக்காங்களா எல்லா ஃப்ரீடம் வந்து இருக்குது. ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைங்க வந்து வெளில போகிறேன்னு சொல்லி சொன்னால் வெளியே அனுப்பவே மாட்டாங்க, கொள்ள மாட்டாங்க. ஆனால் நான் அப்படி கிடையாது. வெளில போகிறாங்களா, ஃப்ரெண்ட்ஸுங்களோட போகிறீங்களா, ஜாலி பண்ணுறீங்களா, ஃப்ரெண்ட்ஸுங்களோட படம் பார்க்க போகிறீங்களா போங்க, ஃப்ரெண்ட்ஸுங்க வீட்டுக்கு போகிறீங்களா போங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு பர்த்டேவாக போய் செலிப்ரேட் பண்ணுறீங்களா பண்ணுங்கள். ஆனால் என்ன, ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் தங்கக்கூடாது, நைட்டில் வந்து தங்கக்கூடாது, கரெக்டாக 6 மணி ஆச்சுன்னா வீட்டுக்கு வந்துடும் இப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன், அப்படின்னு வந்து சொல்லுவேன். ஆனால் அவங்க அப்பாட்ட வந்து அப்படின்னு பர்மிஷன் போட்டு என்ன பண்ணுவாங்கனாக்கா, இல்லைப்பா இன்றைக்கி நாங்கள் வெளில போகிறோம் கொள்கிறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டுன்னு நான் வந்து என்னைக்காவது ஒரு நாள் தான் பர்மிஷன் கொடுப்பேன். ஆனால் அடிக்கடி பர்மிஷன் தான் அவங்க அப்பாட்ட வந்து கேட்பாங்க. அவங்க அப்பா என்ன பண்ணுவார், கடைசிக்கு எங்கிட்ட தான் வந்து கேட்பாங்க, நான் வந்து ஒத்துக்க மாட்டேன். ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா பெரியவங்க வந்து அவ்வளோவா வந்து பார்த்திங்கனாக்கா வெளியில் இந்த டூராக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸுங்களோட வெளியில் போகிறதா இருக்கட்டும், அந்த மாதிரி விஷயங்கள் வந்து பெரியவங்க வந்து யாரோடையும் வந்து அவ்வளோ சேர்ந்துக்க மாட்டேன். காலேஜ் படிக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா அந்த காலேஜில் ஒரு 2-3 ஃப்ரெண்ட்ஸுங்க, அந்த பொம்பளை பிள்ளைங்க அவங்களோட அவ்வளோதான் அப்படியே பேசுவாங்க கொள்ளுவாங்க.
வீட்டுக்கெல்லாம் கூட்டிகிட்டு வருவா, கொள்ளுவா, நல்லா ஜாலியாக இருப்பாங்க, கொள்ளுவாங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போய் தங்குறது கொள்வது இந்த மாதிரி கேரக்டர்லாம் அந்த மாதிரி வச்சுக்க மாட்டேன். நான் எங்கிட்ட வந்து கேட்கவே மாட்டேன், நான் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போகிறோமா நான் தங்குறேன் அப்படின்னு கேட்க மாட்டேன். ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஏதாவது பர்த்டே அப்படி இப்படின்னு வந்து சொன்னால் கொண்டா கூட வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைங்கள வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து வீட்டில் தான் வந்து கேக்கே வந்து வெட்டுவா. அவங்க வீட்டுக்கெல்லாம் வந்து போக மாட்டேன், கொள்ள மாட்டேன். நான் அதனால உங்களை வந்து போக வேண்டாம் அப்படின்னு வந்து சொல்லலை. நீங்கள் வந்து கேட்டிருந்த கொஸ்டின் உங்களுக்குள்ள பாண்டிங் எப்படி அப்படின்றனால வந்து இப்போ என்னோட பொண்ணுங்களை பற்றி மட்டும்தான் நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். ஓகேவா? சின்ன பொண்ணு எப்படின்னாக்கா அவள் வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கா, அவள் ரொம்ப ஒரு ஷை கேரக்டர். ஆனால் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவளுக்கு வந்து எல்லாத்தையும் சீக்கிரமாக ஈஸியாக நம்பிடுவா. இப்போ ஒரு ஃப்ரெண்டே வராங்க, அவங்க ரொம்ப ஒரு பாசமாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா, நம்ம வந்து இப்போ நீங்கள் இருக்கீங்க அப்படின்னாக்கா, இப்போ ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா அந்த 4 பேருமே வந்து நல்லவங்களா இருக்க மாட்டாங்க. 4 பேர்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து ரொம்ப ஒரு உயிர் தோழியாக இருப்பா, ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்கள்கிட்டையும் பேசுவா, இன்னொருத்தையும் வந்து பேசுவாங்க, கொள்ளுவாங்க. இன்னும் ஒரு 2 பேர் இருப்பாங்க எப்படின்னாக்கா நம்ம கூடயே இருப்பாங்க, நம்மள்ட்ட இருக்கிற எல்லா விஷயத்தையும் வந்து கேதர் பண்ணிப்பாங்க, நல்ல விஷயங்கள் கெட்ட. ஏன்னா ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கும் பொழுது எல்லா பொண்ணுங்களும் பண்ணுற விஷயம் என்னன்னாக்கா எல்லா விஷயத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வந்து ஷேர் பண்ணுவாங்க. சிலர் கேட்டாக்கா அவங்க வந்து என்னோட பெஸ்டி, என்னோட ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்போ அந்த மாதிரி இருக்கவங்க வந்து என்ன செய்வாங்கனாக்கா, இப்போ வந்து காலேஜ் படிக்கிறோம் கொள்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் வந்து ஷேர் பண்ணிப்பாங்க. நாளை பின்னைக்கு அவங்களுக்குன்னு சொல்லி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருதுன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கனாக்கா, இந்த பொண்ணை பற்றின எல்லா விஷயத்தையும் வந்து இன்னொரு பொண்ணுகிட்ட போய் சொல்லுவாங்க, அந்த பொண்ணு இன்னொரு பொண்ணுகிட்ட போய் சொல்லும். ஸோ இந்த விஷயமெல்லாம் தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா அப்போ அந்த பிள்ளையோட மனசு வந்து எவ்வளோ ஒரு கஷ்டப்படும். அது என்ன சொல்லுவாங்க, கூடையே இருந்துக்கிட்டு நம்ம கூடையே இருந்துட்டு நம்மளை பற்றி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நம்மளை பற்றி வெளியே இன்னொருத்திட்ட போய் போட்டு கொடுத்து அவங்க வந்து நல்லவங்களா இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்பும் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பிள்ளைங்க அது வந்து நல்ல நல்ல பிள்ளைங்களா இல்லை எப்படி என்ன ஏதுன்னு கேரக்டர் வைஸ் தெரியாமையே வந்து பார்த்தீங்கன்னா பழகக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஈஸியாக வந்து பழகிடும். யாரையும் என் சின்ன பொண்ணு அது வந்து சீக்கிரம் எல்லாத்துலேயும் அது வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப ஒரு மற்றவங்கள வந்து ஈஸியாக நம்பிடுவா அவள். ஆனால் பெரிய வந்து அப்படி கிடையாது. அவ்வளோ சீக்கிரம் யாரையும் நம்ப மாட்டா, அவ்வளோ சீக்கிரம் யார்ட்டையும் வந்து பேச மாட்டா. எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த லிமிட்டை வந்து தாண்டவே மாட்டா. யார் கூடயும் எந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க மாட்டா. என்னன்னு என்ன, வாங்கன்னா வாங்க, போங்கன்னா போங்க, அப்படின்ற மாதிரி தான் இவங்களோட ஒரு 2 பாண்டிங் இருக்கும். என்கிட்ட வந்து அதை நான் தான் சொன்னேன் இல்லையா, என்கிட்ட வந்து எப்போவுமே கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டு. ஆனால் அவங்க அப்பாட்ட வந்து ரொம்ப ஒரு ஜாலியாக இருப்பாளுங்க, கொள்ளுவாளுங்க. என்கிட்ட வந்து ஏதாவது அவங்களுக்கு காரியம் ஆகணும் அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் என்கிட்ட வருவாங்க. எதுக்காகனாக்கா, இப்போ எங்கேயாவது டூர் போகிறாங்க அப்படின்னாக்கா டூருக்கு ஏதாவது காசு வேணும், இல்லை எங்கேயாவது ஃப்ரெண்ட்ஸுங்களோட வெளியில் போகிறாங்க அப்படின்னா அதுக்கு ஏதாவது எங்கிட்ட பெர்மிஷன் கேட்கறது கொள்றதுக்கு அந்த மாதிரி. அதே மாதிரி யாராவது ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கு பர்த்டே அப்படின்னாக்கா கேக் வாங்கணும், அதனால் எனக்கு காசு வேணும் அப்படின்ற மாதிரி. இந்த மாதிரி விஷயத்துக்கு மட்டும்தான் என்னை இது பண்ணுவாங்க. மற்றபடி எல்லா விஷயத்துக்கும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா அவங்க அப்பா கிட்ட. மற்றபடி 2 பிள்ளைங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தில் வந்து நான் ரொம்பவுமே பாராட்டுவேன். என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஸ்கூல் படிக்கும்போது சரி, காலேஜ் படிக்கும்போது சரி, பிள்ளைங்களாவே இருந்தாலும் பசங்களாகவே இருந்தாலும் நான் அது வந்து சின்னதுலேருந்தே சொல்லி கொடுத்து வளர்த்திருக்கேன். யாராவது ஒரு கிண்டல் பண்ணாலோ கேலி பண்ணாலோ என்ன பண்ணாலோ வந்து பார்த்தீங்கன்னா உடனே அம்மாட்ட வந்து சொல்லணும். அது பசங்களாக இருந்தாலும் சரி, பிள்ளையாக இருந்தாலும் சரி. ரோட்லேயே போயிட்டுருக்குங்க, போயிட்டுருப்பாங்க பிள்ளைங்க, யாராவது ஒரு பையன் வந்து கூப்பிட்டு பேர் சொல்லி ஹாய்ன்னு சொல்லி காட்டினா உடனே வீட்டுக்கு வந்து எங்கிட்ட சொல்லுவாங்க, அம்மா நான் நடந்து வந்துட்டு இருந்தேம்மா, இந்த மாதிரி என்னை பையன் வந்து கூப்பிட்டு என்னை வந்து ஹாய்ன்னு சொல்லி கையை காட்டுறான் அப்படின்னு சொல்லிட்டுன்ட்டுன்னு. அப்புறம் நான் போயிட்டு அவங்க அந்த பையனை கூப்பிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டு, ஏன்ப்பா இந்த மாதிரி வந்து கையெல்லாம் காட்டுறீங்க கொள்றீங்க அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் ஒரு அட்வைஸ் பண்ணிட்டு வருவேன். அந்த மாதிரி தான். ஏன்னா என்றைக்குமே வந்து எல்லா விஷயத்தையும் வந்து பொம்பளை பிள்ளைங்க பேரண்ட்ஸ்கிட்ட வந்து ஷேர் பண்ணணும். ஒரு சில பிள்ளைங்க நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு சில பிள்ளைங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா பயந்துட்டு, ஐயோ நம்ம வீட்டில் போய் சொன்னோம்னாக்கா நாளை பின்னிக்கு இவங்க வந்து நம்மளை ஏதாவது பண்ணிடுவாங்களோ கொண்டுருவாங்களோ அப்படின்ற மாதிரி நினைக்கிற பிள்ளைங்க வந்து நிறையா இருக்குது. ஏன்னாக்கா இன்றைக்கி காலம் வந்து ரொம்ப கெட்டு போய் கிடக்குது, கரெக்டாக? அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் காலையில் காலேஜுக்கு போகும்பொழுதும் சரி, ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகும்போதும் சரி, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி அம்மாட்ட சொல்லக்கூடாது அப்படின்றது எதுவுமே கிடையாது. ஏன்னா பெத்த அம்மா மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இந்த உலகத்துலேயே யாருமே இருக்க மாட்டாங்க. என்றைக்குமே தாய்க்கு அடுத்தபடி தான் எல்லாமே. ஸோ நீங்கள் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொல்கிறத விட என்ன ஒரு கஷ்ட நஷ்டமாக இருக்கட்டும், காலேஜ்லேயா இருக்கட்டும், ஸ்கூல்லையா இருக்கட்டும், இல்லை நீங்கள் வேலை செய்கிற இடமா இருக்கட்டும், அந்த மாதிரி விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஃப்ரெண்டுங்க அவங்க எங்கள்கிட்ட வந்து சொல்லுவாங்க கொள்ளுவாங்க. அது வந்து அப்படி பண்ணக்கூடாது. என்றைக்குமே எந்த ஒரு விஷயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அம்மா கிட்ட சொல்லி பழகுங்க. அம்மா கிட்ட சொல்லிங்கனாக்கா அதுக்கு வந்து உங்களுக்கு என்றைக்குமே நிரந்தர தீர்வு கிடைக்கும். ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னீங்கன்னா அன்னைக்கு மட்டும் தீர்வு கிடைக்கும். ஆனால் அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் உங்களுக்கு ரொட்டீனாக ரிட்டன் வந்துகிட்டே இருக்கும். ஓகேவா? ஏன்னாக்கா இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, பொம்பளை பிள்ளைங்க அப்படின்னு சொல்கிறனால உங்களுக்கு வந்து என்றைக்குமே ஒரு பாதுகாப்பாக இருக்கணும், கொள்ளணும், ஃப்யூச்சரில் நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக உங்களையும் என்னோடய பொண்ணாக நினச்சி தான் நான் வந்து இதை வந்து ஷேர் பண்ணுறேன். ஓகேவா?
அப்புறம் இது வந்து கேட்டிருந்தீங்க. இதுதான் வந்து எங்களுக்குள்ள வந்து ஒரு பாண்டிங். அப்ப இன்ன வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இப்ப பெரியவளுக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சா, சின்ன பொண்ணே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இப்பவும் என்ன ஒரு ஜாலி கேரக்டர். எப்பவுமே முன்ன கூட வந்து ஸ்கூல் படிக்கும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு பயந்த சுபாவம் அந்த மாதிரி இருந்தா. அப்புறம் காலேஜ் படிக்கும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ கொஞ்சம் அந்த பயத்துலேருந்து கொஞ்சம் வெளிய வந்து, கொஞ்சம் 4 பேத்துட்ட பேசுறது, கொள்றது அந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஷிப் சரௌண்டிங் வந்து சேரும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா, அவளுக்கு கொஞ்சம் பயம்ன்றது போயி, கொஞ்சம் இப்போ வந்து நார்மலா நல்லா கொஞ்சம் ஜாலியா அந்த மாதிரி இருக்கா கொள்றா. ஆனா ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க. 2 பேரும் சரி. எப்பவுமே வந்து ஒரு சந்தோஷமா, ஒரு விளையாட்டு பிள்ளைங்க மாதிரி ஜாலியா விளையாண்டுட்டு கொண்டுட்டு, வீட்டுக்கு வந்தாலும் அடிச்சுக்கிட்டு, புடிச்சுக்கிட்டு இந்த மாதிரி. ஆனா 2க்கும் வந்து சண்டை வந்து பயங்கரமா வரும். சண்டை வந்து அமைதியா இருப்பாங்க, கொல்லுவாங்க. ஆனா சம்மந்தமே இல்லாம சண்டை போடுவாங்க. எதுக்கு சண்டை போடுவாங்கன்னே தெரியாது. அப்புறம் பொறுத்து பார்ப்பேன். பார்த்துட்டு யார் மேல தப்பு என்ன ஏதுன்னு பார்ப்பேன். திடீர்னு எனக்கு யார் தப்பு பண்ணாங்கன்னே தெரியாது. அந்த நேரத்துக்கு இப்படி புடிப்பேன். கைக்கு யார் சிக்குறாங்களோ புடிச்சு 4 சாத்து சாத்துவேன். அப்போ தப்பு பண்ணத என்னைக்குமே தப்பிச்சுருவோம். தப்பு பண்ணாதத அடிவாங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பெரியவ வந்து ஏதாவது ஒரு தப்பு பண்ணாள்னா, அவள அடிக்கணும். யார் பெரியவன்னு சொல்லி சொன்னாக்கா, உங்க அனுஃபா இருக்காள்ல, அனுஃபா. அவ என்ன பண்ணுவான்னா, ஏதோ ஒரு அடி குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுன்னு, "இங்க வா" அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா, நாங்க இருக்கிற தெருவே ஓட்டம் கட்டுவா. என் கைக்கு இன்ன வரைக்கும் அவ சிக்குனதே கிடையாது. ஆனா சின்னது வந்து அப்படி கிடையாது. சின்னது என்ன பண்ணும் அப்படின்னாக்கா, அது தப்பே பண்ணாட்டினாலும், நான் எந்திரிச்சு அவள அடிக்கிறதுக்கு ஓடுவேன்னு சொல்லிட்டு, "நீ எந்திரிச்சு ஓடி வர வேண்டாம்மா, இரு நான் வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு வந்து என் முன்னாடி, "இந்தா நான் தப்பு பண்ணிட்டேன், நீ என்னை அடி, எதுக்கு நீ எந்திரிச்சு வர, உனக்கு கால் வலிக்கும்" அப்படின்னு வந்து சொல்லும் சின்னது. ஸோ 2மே 2 கேரக்டர். 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாலி கேரக்டர். எல்லா வீட்லேயுமே வந்து 2 பேரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க அப்படி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு மாதிரி, இது ஒரு மாதிரி, அதே மாதிரி சேம் கேரக்டர் தான். இது கொஞ்சம் பணிஞ்சு போகும்பொழுது இது கொஞ்சம் அப்படியே கோவத்தை காட்டும். அது கோவத்தை காட்டும் பொழுது இது கொஞ்சம் பணிஞ்சு போகும். அந்த மாதிரி தான். ஒரு சில நேரம் வந்து பார்த்தீங்கன்னா 2ம் நீராக்கு மாதிரி சண்டை போட்டுக்குங்க. என்ன பண்ணுறது தெரியாது. இது அதையே தூக்கும், அது இதையே தூக்கும், அப்படி பண்ணும் இப்படி பண்ணும். இவங்க பாட்டிக்கு அப்படியே மண்டையே அப்படியே பிச்சுக்கும், என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. கடைசியில் நானும் அவங்க அப்பாவும் வேலையில் இருப்பேன். எங்களுக்கு வந்து ஃபோன் பண்ணுவாங்க, 2 சரியா அடிச்சுக்குதுமா அப்படின்னு சொல்லிட்டுன்ட்டு. அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம், உடனே வண்டி எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்தோம். நாங்கள் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா 2 புக் எடுத்து வச்சு, ஒன்றுமே தெரியாத மாதிரி, சண்டையே நடக்காத மாதிரி அமைதியாக இருக்கும். அவங்க அப்பா என்ன சொல்லுவார், வெளியில் வரும்போதே, நான் போனேன்னா அது சரிப்பட்டு வராது, நீ போ, உனக்கு தான் பயப்படுவாங்க, நீ போ அப்படின்னு சொல்லும். நான் வெளியில் வண்டி சவுண்டு கேட்டாலே 2 என்ன பண்ணுங்க அப்படின்னாக்கா, எப்படி இருந்தாலும் வந்தால் போட்டு நல்லா சாத்து போடுவேன், இல்லைன்னா முட்டி போட வச்சு அம்மிக்கல் பொடி எடுத்து கையில் கொடுத்துருவேன்னு சொல்லி தெரியும். அதனால் என்ன பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டேன்னாக்கா, கரெக்டாக வெளியே எங்கள் வண்டி சவுண்டு வந்து கேட்ட உடனே அழகாக 2ம் வந்து புக் எடுத்து மடியில் வச்சுட்டு உட்காந்துக்குங்க. இப்போ நான் வந்தோடனே சண்டை ஏதாவது போட்டீங்களான்னு சொல்லி கேட்டாக்கா என்ன பண்ணுவாளுங்கனாக்கா, அதுக்குண்டான பதில் சொல்லிடுவானா. ஆனால் அடுத்த நாள் நான் வேலைக்கு போனதுக்கப்புறம் அவங்க பாட்டிட்டு சண்டை பிடிப்பாளுங்க. எங்கள் அம்மாட்ட நீ இதை போட்டு கொடுத்தியா அப்படின்னு சொல்லி பாட்டிட்டு வந்து சண்டை பிடிப்பாங்க. அதனால் எங்கள் மாமியார் வந்து எங்களுக்கு சொல்லிடுவாங்க, இந்த மாதிரி சண்டை பிடிச்சிட்டு இருப்பாளுங்கம்மான்னு சொல்லிட்டு. ஆனால் அது வந்து நான் வீட்டில் வந்து காட்டிக்க மாட்டேன். நான் வரும்போது வந்து பார்த்தா 2ம் அந்த சண்டை போட்டதுக்கு உண்டான எந்த அறிகுறியுமே இருக்காது. அந்த மாதிரி தான் வந்து இருக்குங்க. அதனால் நிறைய நேரத்தில் வந்து தப்பிச்சுக்குங்க. பின்ன அவங்க அப்பாட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2க்குமே நல்ல ஒரு செல்லம் தான். அப்பவும் சரி இப்பவும் சரி. அப்பவும் எங்கள் வீட்டுக்காரே வந்து பார்த்தீங்கன்னா சில நேரம் வந்து எங்கிட்டயே வந்து பயந்துப்பாங்க பேசுறதுக்கு. ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்படின்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி. இவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நான் வந்து ஒரு சில விஷயத்துக்கு மட்டும்தான் வந்து கொஞ்சம் ஃப்ரீடம் கொடுப்பேன். எல்லா விஷயத்துக்கும் வந்து ஃப்ரீடம் கொடுக்க மாட்டேன். என்கிட்ட பேசாட்டினாலும் பரவாயில்ல, போய் வேலையை பாருங்க அப்படின்ற மாதிரி நான் சொல்லிடுவேன். ஆனால் உங்கள் அப்பா அப்படி கிடையாது. ஒரு நாள் பிள்ளைங்க பேசாமல் இருந்தாலும் இப்போ கெஞ்சுவாங்க, பேசும்பாங்க. நான் அப்படி கிடையாது. பேசாட்டினா நீ வந்து தப்பு பண்ணியிருக்க, அந்த தப்பை வந்து உணர்ந்துட்டு அதுக்கப்புறம் நீ வந்து என்கிட்ட பேசு, நானாக வந்து பேச மாட்டேன். அப்போ இவருங்களாம் ஒரு நாள் பார்ப்பாருங்க, 2வது நாள் வந்து அப்படியே வந்து நான் சுக்கம் வந்து பேசுவாருங்க. பேசினா நான் பேசாமல் அப்படி திரும்பிப்பேன். அப்புறம் ஏம்மா என்னம்மா திரும்பிட்டு இருக்க, நீ இப்படி இருக்காதம்மா, நீ இப்படி இருந்தால் நல்லாவே இல்லைம்மா, எங்களை தான் திட்டுமா அப்படின்னு சொல்லி இவருங்களே வாலண்டியராக வருவாங்க. ஏன்னா வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்றைக்குமே ஒரு வீட்டு குடும்ப தலைவி ஒரு பெண் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீட்டில் வந்து பேசிகிட்டு இருக்க வரைக்கும் தான் அந்த வீடு வந்து நல்லா இருக்கும். அவள் பேசாமல் அமைதியாயிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவள் பேசாமல் அமைதியாக இருந்தால் அந்த வீடே வந்து வெறுமை தான். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உலக ஹிஸ்ட்ரியே அதுதான் வந்து சொல்லுது. என்றைக்குமே வீட்டில் வந்து ஒரு இப்போ நம்மளை மாதிரி பொம்பளை பிள்ளைங்க இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வீட்டில் வந்து நம்ம குடும்ப தலைவி அப்படிங்கும்போது அந்த குடும்ப தலைவி வீட்டில் வந்து ஏதாவது ஒன்று பேசிகிட்டே இருக்கணும், அணத்திட்டு இருக்கணும். இல்லை ஏதாவது ஒரு பிள்ளைங்களோட பேசிட்டு, புருஷனோட பேசிட்டு, மாமியாரோட அம்மா அப்பாவோட பேசிட்டு, அந்த மாதிரி ஏதோ ஒரு பேசிக்கிட்டே இருக்கணும். நம்ம பேச்சு என்னைக்கு நம்ம வாய் வந்து வீட்டில் பேசாமல் அமைதியாக இருக்குதோ அன்னைக்கு வந்து அந்த வீடு வந்து வெறுமை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ ஏன்னாக்கா பெண்கள் வந்து என்றைக்குமே வீட்டுக்கு வந்து ஒரு மகாலட்சுமி, ஒரு பர்கத்து
வீட்டை வந்து பொறுத்த வரைக்கும். அதனால் எனக்கு பொம்பளை பிள்ளைங்களை வந்து ரொம்ப பிடிக்கும் என்றைக்குமே. அதுக்காக ஆம்பளை பசங்க பிடிக்காதுன்னு கிடையாது. பொம்பளை பிள்ளைங்க வந்து வீட்டுக்கு வந்து பர்கத்து. அந்த மகாலட்சுமி அப்படின்னு வந்து சொல்லுவோம். அந்த மகாலட்சுமியை நல்லா ஒரு அலங்காரமாக நல்லா இருக்குன்னு கொள்ளணும்னா அதுக்கு வந்து சம்பாரிச்சு கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆண்கள் தான் இல்லையா? அதனால் அவங்களும் என்றைக்குமே நம்மளுக்கு வந்து முக்கியம்தான். அப்புறம் இவ்வளோ தான் இன்றைக்கி வந்து கேட்டிருந்தீங்க. அப்புறம் என்ன கேட்டிருந்தீங்க, அம்மா இந்த கழுத்தில் வந்து செயின் போட்டிருக்கீங்களே, இந்த செயின் டாலர் வந்து அழகாக இருக்குது, அது எங்கே வாங்குனீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இது வந்து பெருசாக சொல்கிற அளவுக்கு ஒன்றும் கிடையாது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா 900 ரூபா. இது வந்து 900 ரூபா. ஐயோ, நான் மாற்றி சொல்கிறேன், இது கிடையாதுப்பா, சாரி. அது வந்து என்னோடய தாலி செயின். சாரி, இந்த செயின் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 900 ரூபா. எது எங்கன்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா சில்வர் கோல்டு கவரிங். இந்த டாலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா 150 ரூபா. 150 ரூபா. 6 மாதம் கேரண்டி. அதுவும் சேம் சில்வர் கோல்டு கவரிங் தான். ஓகேவா? இந்த மாதிரி டாலர் வந்து நான் ஒரு 4-5 வாங்கி வச்சுருக்கேன். ஒன்று லைட்டாக வந்து கலர் ஃபேட் ஆச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா இன்னொரு டாலர் எடுத்து போட்டுப்பேன். ஸோ இதெல்லாம் கோல்டுன்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க. இல்லை, இது 900 ரூபா, இது ஒரு 150 ரூபா, இது 600 ரூபா. இது எங்கே வாங்கினேன்னு கேட்குறீங்களா? இது சில்வர் கோல்டு கவரிங் தான். எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கேரண்டி. 6 மாதம் 3 மாதம் அந்த மாதிரி வந்து கேரண்டி. ஸோ என்னை வந்து யாராவது கடத்தணும் அப்படின்னு சொல்லி நினச்சாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா அம்மஞ்சலி தேராது. அதிகபட்சம்னாக்கா ஒரு 1500 ஒரு 1500 ரூபா தேரும். அந்த 1500 ரூபாய்க்கு எதுக்கு? ஸோ இது வந்து இதான் கேட்டீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது கேரண்டி. இது வந்து எல்லாம் வந்து இது சொல்லுவாங்க, இது ஹார்ட் சிம்பிள் இருக்குது, அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனியில் வேலை செய்கிறவங்களே சொல்லுவாங்க, அக்கா உங்கள் கழுத்தில் தொங்கிட்டு இருக்க அந்த ஹார்ட்டை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. தாராளமாக 150 ரூபா கொடுங்க, நான் கழட்டி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லுவேன். இல்லைக்கா இது கோல்டு அப்படிம்பாங்க. இல்லை, அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கேரண்டினால கொஞ்சம் மின்னு சொல்லி இருக்கும், அவ்வளோதான். அப்புறம் இது கேட்டிருந்தீங்க, அம்மா இது உங்கள் ஃபேஸ் வந்து க்ளோவாக இருக்குது, நீங்கள் வந்து என்ன போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி இதுக்கு நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன்னு சொல்லி நினைக்கிறேன். ஆமாம், ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஃபேஸ்க்கு வந்து நான் பெருசாக எதுவும் பண்ண மாட்டேன்ப்பா. எனக்கு நான் இந்த க்ரீம் அது இதெல்லாம் வந்து அதிகமாக நான் என்றைக்குமே யூஸ் பண்ண மாட்டேன். எப்போவுமே காலையில் எந்திரிச்ச உடனே பார்த்தீங்கன்னாக்கா அரிசி கழுவுறோம் இல்லை, அந்த அரிசி கழுவுற தண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா முகத்தை கழுவேன். ஒரு குண்டா தண்ணி எடுத்து வச்சுக்குவேன். எடுத்து வச்சுட்டு அந்த அரிசி கழுவுற தண்ணியில் தான் வந்து முகத்தை கழுவேன். அதே மாதிரி மதியானம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப வெயிலாக இருக்கும், அப்போ முகத்தை கழுவிட்டு அந்த அரிசி கழுவும் தண்ணியில் மூஞ்சி கழுவேன். அதே மாதிரி நைட்டு தூங்கும்பொழுது ஒரு நாளைக்கு 3 டைம் அரிசி கழுவும் தண்ணி வந்து நான் யூஸ் பண்ணுவேன். வெளியில் நான் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பான்ஸ் க்ரீம் இருக்குது இல்லையா, பான்ஸ் ஆயில் க்ரீம், அந்த க்ரீம் வந்து ஏன்னா அது வந்து இந்த சூரியன்றது நம்ம ஸ்கின்னை வந்து கொஞ்சம் பாதுகாத்துக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்போவுமே நான் வந்து பான்ஸ் க்ரீம் தான் போடுவேன், வேறு எதுவும் வந்து போட மாட்டேன். அதுக்கப்புறம் எப்போவுமே கண்ணுக்கு எனக்கு மை போடுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ கண்ணுக்கு மை போடுவேன். அப்புறம் நெத்தியில் பொட்டு வச்சுருப்பேன், அவ்வளோதான். மற்றபடி மேக்கப்புன்னு சொல்லி இந்த க்ரீம் போடுறது அது இதெல்லாம் வந்து என்றைக்கும் யூஸ் பண்ணவே மாட்டேன். அப்புறம் முடி வந்து கேட்டிருந்தீங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் முடி வந்து எனக்கு பெருசாக இருக்கிற மாதிரி தெரில. உடனே எனக்கு வந்து முடி எப்படி இருக்குன்னா பாய்ஸ் கட்டிங்காக இருக்கணும். எனக்கு அது குளிச்சுட்டு அப்படியே லைட்டாக உதறி விட்டு போயிடலாம். இல்லைனாக்கா முடி பார்த்திங்கன்னா நீளமாக நம்மளுக்கு இடுப்பு கீழே இருக்கணும். இது பார்த்திங்கன்னா 2 கட்டனா இருக்குது, பெருசாகவும் இல்லை சிறுசாகவும் இல்லை. சரி, இருந்தாலும் சும்மா இதுக்கு மேலே வந்து ஏன்னா இப்போ பேரன் பிறந்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நான் சென்னையில் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா பாய்ஸ் கட்டிங் தான். ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு ஃபோட்டோஸ் நிறைய நான் போட்டிருப்பேன், என்னோட ஓல்டு பிக்குன்னு சொல்லி போஸ்ட்டில் நிறையா ஃபோட்டோ போட்டிருப்பேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாய்ஸ் கட்டிங் தான் வச்சுருப்பேன். ஏன்னா நான் டியூட்டி பார்க்கும்போது எனக்கு நேரம் கிடைக்காது, தலை சீவி பின்னுற அளவுக்குலாம் டைம் கிடைக்காது. ஸோ குளிச்சுட்டு சும்மா அப்படி கையிலேயே ஒரு உதறி விட்டு போட்டு போயிடுவோம். ஸோ அதனால் மேக்ஸிமம் பாய்ஸ் கட்டிங் தான் இருக்கும். இப்போ வந்து வேலைக்கு போயிட்டு இருக்கனால வந்து பார்த்தீங்கன்னா சரி கொஞ்சம் முடி வளர்த்தலான்னு இப்போ வரைக்கும் இவ்வளோ தூரம் தான் வளர்ந்துருக்கு. இது வளர்கிறதுக்கு வந்து என்ன போடுறீங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. வளர்றதுக்கெல்லாம் எதுவும் நான் பெருசாக போட மாட்டேன்ப்பா எப்பவுமே. ஏன்னா இந்த நெல்லிக்காய், மருதாணி, இது சின்ன வெங்காயம் இதெல்லாம் போட்டு காய்ச்சி அரைச்சி இது போடுறது வந்து நல்லது, முடி நல்லா வளரும்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் அதுக்கு கண்டிப்பாக எனக்கு டைம் இல்லை, உண்மையாலுமே எனக்கு டைம் இல்லை. ஏன்னா முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்போவுமே எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து இந்த நாள் வரைக்கும் நான் வேலைக்கு தான் போயிட்டுருக்கேன். எனக்கு ரெஸ்ட்டுன்றது கிடையவே கிடையாது. ஏன்னா நான் தான் அன்றைக்கே வந்து சொன்னேன் இல்லையா, எனக்கு இன்னொரு இது இருக்குது. என்னன்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா இப்போ ஒரு பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு, இன்னொரு பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். ஸோ அதுக்கு தேவையான துட்டு சம்பாதிக்கணும் இல்லையா. அதனால் எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து இன்ன வரைக்கும் நான் வேலைக்கு தான் போயிட்டுருக்கேன். இனி அவளை கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கப்புறமேல்ட்டு கொஞ்சம் ரெஸ்ட்டு கிடைக்குமா அப்படின்றத வந்து பார்க்கலாம். அப்புறம் என்னமோ சொல்லிட்டு இருந்தேன், மறந்துட்டேன். அதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா முடிக்குன்னு சொல்லிட்டுன்ட்டு நான் எதுவும் தனியாக இது பண்ணுறது கிடையாது. தேங்காய் எண்ணெய் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன் எப்போவுமே.
காலையில் எழுந்திரிச்சோன்னா நல்லா தலைக்கு நல்லா தேங்காய் அரைக்கி நல்லா இது பண்ணி தூக்கி ஒரு கொண்டையை போட்டுக்குவேன். அவ்வளோதான். எல்லா வீடியோஸ்லையும் பார்த்துருப்பீங்க, நான் கொண்டை தான் போட்டிருப்பேன். ஏன்னா எனக்கு முடி இப்படி விரிச்சுட்டு இருக்கிறது பிடிக்காது. இப்போ வீடியோஸ்க்காக சும்மா இது பண்ணிகிட்ருக்கேன். வீடியோ முடிஞ்சோன்னே எடுத்து தூக்கி மேலே ஒரு கொண்டையை போட்டுக்குவேன். அவ்வளோதான். அதுக்கப்புறம் இன்றைக்கி தேங்காய் போடுறேன்னா நாளைக்கு தலை குளிப்பேன். அந்த மாதிரி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து தலைக்கு நல்லா எண்ணெய் மட்டும் போட்டு நல்லா மசாஜ் பண்ணிப்பேன். அவ்வளோதான். ஃபேஸ்க்கு வந்து இந்த இது போடுவேன். அப்புறம் டெய்லி வந்து ஆல்ரெடி இன்னொரு வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், முருங்கீரை சூப் வந்து ரெகுலராக வந்து குடிங்கன்னு சொல்லிட்டு. முருங்கீரை சூப்பு தொடர்ந்து வந்து குடிங்க, உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம். ப்ரெஷர் இருக்காது, சுகர் இருக்காது. சுகர் இருக்கிறவங்களுக்கு சுகரை வந்து கண்ட்ரோல் பண்ணி வைக்கும். அதே மாதிரி ரத்த ஓட்டத்தை வந்து நல்லா சீர்படுத்தும். மெயின் ரீசன் வந்து எதுக்கு முருங்கீரை சூப் குடிக்க சொல்கிறேன்னாக்கா, இர்ரெகுலர் பீரியட் வந்து இருக்கும் பெண்கள் வந்து பார்த்திங்கனாக்கா தொடர்ந்து வந்து குடிங்க. அந்த கம்ப்ளைண்ட் வந்து தொடர்ந்து ஒரு மாதம் மட்டும் நீங்கள் குடிங்க. இப்போ அடுத்த மாதம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இர்ரெகுலர் பீரியட் வந்து வராது. இது வந்து அனுபவத்திலேயே வந்து சொல்கிறேன். ஏன்னா நிறையா பேருக்கு இந்த சஜஷன் சொல்லி எல்லாத்துக்கும் கிளியர் ஆகிருக்கு. அதனால் எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்களும் வந்து என்னோட பொண்ணுங்க தான். நீங்கள் வந்து என்றைக்குமே முருங்கீரை சூப் வந்து குடிங்க, ரொம்ப நல்லது. ஓகேவா? ஸோ நீங்கள் கேட்ட கேள்விக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2 வீடியோவில் இருக்கிற கமெண்ட்ஸ் மட்டும் நான் பார்க்கல, மற்ற வீடியோவில் இருக்கிற கமெண்ட்ஸ் பார்த்தேன். மெயினாக நீங்கள் கேட்டிருந்தது வந்து இன்றைக்கி இதுதான் வந்து கேட்டிருந்தீங்க, அம்மா உங்கள் பொண்ணுங்களுக்கும் உங்களுக்குள்ள பாண்டிங், அப்போ 2 பொண்ணுங்களுக்கும் உள்ள பாண்டிங் இதை வந்து சொல்லுங்கன்னா அதை வந்து நான் சொல்லிட்டேன். ஓகே, இந்த வீடியோ வந்து நான் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இனி நாளைக்கு வந்து உங்களுக்கு வேறு வீடியோவில் வந்து நான் கண்டிப்பாக இது பண்ணுறேன். அப்புறம் மறுபடியும் அகெயின் சொல்லிக்கிறேன், நேற்று போட்ட வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு நான் சொல்லியிருப்பேன், இது சார்ஜ் இல்லை, அதனால் வாய்ஸ் வந்து பிரேக் ஆகி வந்து கேட்டுச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக உங்களுக்கு ஒரு சாரி சொல்லிக்கிறேன். ஓகே, இதோட இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். எல்லாம் போய் சாப்பிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள், லைஃப் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். எப்போவுமே சந்தோஷமாக ஹாப்பியாக இருங்க, எதையை பற்றி ஃபீல் பண்ணாதீங்க. ஏன்னாக்கா உங்களுக்கு நான் இருக்கேன், அம்மா மாதிரி. ஓகேவா? ஓகே, பாய் செல்லக்குட்டீஸ்.